நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறனுமின்றி என்று பாரதி கூறினான். நேர்மை குணம்ங்க, அதை எப்படி திறமைன்னு இவர் சொல்றாருன்னு நான் பல தடவை யோசனை பண்ணி பார்ப்பேன். இவ்வளவு பெரிய லாரிக்கு முன்னாடி நிக்கிறேன்னு, திறமை இருந்தா இத கூட சுண்டு விரல்ல தூக்கிடலாம்ல. அந்த மாதிரி இன்னைக்கு எவ்வளவு பேரு பெரிய பெரிய சாகசங்கள்லாம் பண்றாங்க. அது உடலில் இருக்கும் சக்தி நான் நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. நேர்மை திறனுமின்றி. திறமைங்கிறத ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்களேன். திறமைங்கிறது நீங்க பிராக்டிஸ் பண்ணினால் தான் வரும். திறமை அன்றாடம் பிராக்டிஸ் பண்ண வேண்டும். பெரிய கிரிக்கெட் வீரனாக இருக்கலாம், ஜாவ்லின் த்ரோ வீரனாக இருக்கலாம், ஹாக்கி பிளேயராக இருக்கலாம், கார் ஓட்டுநராக இருக்கலாம், மெஷின்ல வேலை செய்யறவராக இருக்கலாம், தமிழோ ஆங்கிலமோ பேசுபவர்களாக இருக்கலாம். தினமும் பிராக்டிஸ் இல்லைன்னு வைங்க, அது சரியாவே வராதுங்க. நேர்மை கூட அப்படிதான். ஒன்ஸ் அப்பான் அ டைம், லாங் டைம் அகோ நான் நேர்மையா இருந்தேன். நோ யூஸ். தினமும் அன்றாடம் ஒரு நிமிடமும் நம்மால் நேர்மையாக இருக்க முடியுமா? இது ரெண்டாவது சொன்னாரு. முதல்ல என்ன சொன்னாரு? நெஞ்சில் உரமும் இன்றி. தைரியம் வேணும் வாழ்க்கையில. வாழ்க்கையில ஒரு பாதையில பல பேர் நடந்திருக்கலாம். அதே பாதையில நீங்க நடக்கும்போது அதுதான் உங்களுடைய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். நெஞ்சில் உரமும் நேர்மை திறனும் அன்றாடம் பிராக்டிஸும் இருந்தா வானம் கூட எட்டிவிடும் தூரம்தான். ஏன், அடுத்த முறை பழகிவிட்டேன் என்றால் இவ்வளவு பெரிய வெயிட்டை கூட தூக்கிவிடும் சாத்தியம் இருக்கலாம் அல்லவா? இட்ஸ் a question of just practice, effort and attitude. ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் நேர்மையா இருந்து.